வணக்கம். தமிழன் செய்தி களம். விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் சட்டம் கொண்டுவர கோரி சீர்காழி ரயில் நிலையத்தில் மத்திய அரசை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி. போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையம் முன்பு தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் சார்பில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும், விவசாயிகள் வாங்கிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், நாடு முழுவதும் விவசாயிகள் தற்கொலை செய்வதை தடுக்க வேண்டும், பஞ்சாப் கண்ணூரி பார்டரில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், இந்தியா முழுவதும் MSPI சட்டத்தை கொண்டு வர வேண்டும், விவசாயிகள் போராட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தஞ்சை மண்டல தலைவர் வேட்டங்குடி சீனிவாசன் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவாறு சோழன் விரைவு ரயிலை மறிக்க முற்பட்ட போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் நுழைவாயில் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கலைந்து சென்றனர். சீர்காழி காவல் கண்காணிப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வருஷமாவே இந்தியா ஃபுல்லா தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் பண்றோம். ஏற்கனவே விவசாயிகள் ஒரு வருஷம் ஒரு மாசம் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. மோடி என்ன பண்ணாரு, கூப்பிட்டு விவசாயிகளை கூப்பிட்டு உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு எழுத்து மூலமா எழுதி கொடுத்தாரு. குறைஞ்சபட்ச ஆதார விலை நிர்ணயம் பண்றேன், விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தத்துல ஏமாத்திட்டார். அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒரே நாள்ல இந்தியா ஃபுல்லா நடக்குது இந்த போராட்டம். அதாவது உண்ணாவிரதம் இருக்க விவசாயிகளை தடுத்து நிறுத்துறாங்க, கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. மிகப்பெரிய அநியாயமா இருக்கு. இந்த நாடே விவசாயத்துல 80% விவசாயிகள் இருக்காங்க. விவசாயிகள் உட்காந்துட்டா நாடே உணவு பஞ்சத்துல அடிபட்டுடும். இதை புரிஞ்சிக்காம மத்திய சர்க்காரு மாநில சர்க்காரு ரெண்டுமே விவசாயிகளுக்கு எந்த உதவியுமே பண்றதில்லை. இந்த அரசு 3 வருஷமா விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸை கூட கொடுக்கல. 3 வருஷமா நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு அதை புறக்கணிக்குது, மத்திய அரசு புறக்கணிக்குது. இப்படி 2 அரசுமே விவசாயிகளை மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்குது. 3 வருஷமா விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கல. அறிவிச்ச நிவாரணத்தை கூட 10.8 கோடியை, அதாவது ஜனவரி மாதம் 7, 8, 9 தேதியில மிகப்பெரிய மழை பெஞ்சுது. 16,000 ஏக்கர் இந்த மாவட்டத்தில் அழிஞ்சுது. அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, 10.82 லட்சத்தை கொடுக்கறதா முதலமைச்சர் அறிவிச்சாரு. அந்த பணத்தை இன்னை வரைக்கும் கொடுக்கல. அந்த 16,000 ஏக்கரும் அறுவடை டயத்துல அழிஞ்சு முளைச்சு போச்சு. அந்த 16,000 ஏக்கருக்கு நாங்க நிவாரணம் பண்ணி இழப்பீடு காப்பீடு பண்ணிருக்கோம். அந்த காப்பீடு தொகையும் கொடுக்கல. என்ன பண்ணுது அரசுனா, காப்பீடு தொகையே விவசாயிகளுக்கு கிடைக்காத வழிக்கு, அதாவது மத்திய சர்க்காரு 1,750 கோடி கொடுக்குது, மாநில சர்க்காரு 1,750 கோடி கொடுக்குது. நாங்க ஒரு 200 கோடி கொடுக்குறோம். 3,700 கோடி வருஷத்துக்கு. இந்த 3,700 கோடியும் காப்பீட்டு நிறுவனம் தான் திங்குதா, யார் தான் திங்குதான்னு தெரியல. அந்த தொகையை விவசாயிகள்ட்ட கொண்டு மாநில சர்க்கார் சேர்க்கணும். சேர்க்கறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. என்ன பண்றாங்க, ஒரே வரி என்னன்னா, நிவாரணமே கிடைக்காத அளவுக்கு 7 வருஷத்து ஆவரேஜ்னு சராசரியா போட்டு முடிச்சுட்டு அங்க காப்பீடு பண்ற மாதிரி 200 கோடி, அதுலயே ஒரு 150 கோடியை நிவாரணமா கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த நிலைமை நீடிச்சா
விவசாயம் தமிழ்நாட்டுல சுத்தமா அழிஞ்சு போகும். சாப்பாட்டுக்கு நம்ம எல்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமை வரும். அரசு தகுந்த முடிவு எடுக்கணும்.